அண்மை செய்தி, அதிர்ச்சி செய்தி. சென்னை விமான நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து போதைப் பொருட்கள், குறிப்பாக கஞ்சா, தங்கம் போன்றவை அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தன. இப்போது சென்னை விமான நிலையத்தில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 4 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி மதிப்பு கொண்ட 4 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று திரும்பிய கேரளாவைச் சேர்ந்த 30 வயது இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை 6 பார்சல்களாக சூட்கேஸில் இளைஞர் மறைத்து வைத்திருந்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. கேரள பயணியை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். கஞ்சா இருப்பது தெரியாது, மலேசியாவில் ஒருவர் சூட்கேஸை தந்து பணம் தருவதாக கூறியதால் கொண்டு வந்தேன் என்று அந்த இளைஞர் கூறியிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். சென்னை விமான நிலையத்தில் அவ்வப்போது அண்மை காலங்களாக பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட போதைப் பொருட்கள், இப்போது கூட 4 கோடி மதிப்பு கொண்ட உயர் ரக கஞ்சா, 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் தரப்பு தகவல்களை தரலாம். சக்திவேல், உங்களுக்கான நேரம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். சென்னை விமான நிலையத்திற்கு மலேசியா நாட்டில் இருந்து உயர் ரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் என்று சொல்லக்கூடிய அந்த கஞ்சா கடத்தி கொண்டு வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து விமான நிலைய சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த விமானத்தில் இறங்கிய பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த விமானத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் மலேசியா நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் விசாவில் சென்றுவிட்டு திரும்பி வந்தது கண்டுபிடித்தனர். மலேசியாவில் இருந்து கேரளாவுக்கு நேரடி விமானம் இருந்தும் சென்னைக்கு வந்ததால் சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியாக சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை மட்டும் நிறுத்தி விசாரித்தனர். அப்போது கேரளா பயணி முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து அவருடைய உடைமைகளை திறந்து பார்த்து சோதனையும் நடத்தினர். அவருடைய சூட்கேஸில் மறைத்து வைத்திருந்த 6 பார்சல்களில் உயர்தர பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் என்று சொல்லக்கூடிய அந்த கஞ்சா இருப்பது கண்டுபிடித்தனர். 6 பார்சல்களிலும் 4 கிலோ எடை உள்ள ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பாக 4 கோடி ஆகும். இவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கேரளா பயணியையும் கைது செய்தனர். மேலும் அவரிடம் துரிதமாக தீவிர விசாரணையும் நடத்தினர். அந்த கேரளா பயணியிடம் நடத்திய விசாரணையில் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் இருந்து சூட்கேஸ் ஒருவர் தந்து இதில் பிஸ்கெட், சாக்லேட், குழந்தைகள் விளையாடும் டாய்ஸ் போன்றவை இருக்கின்றன, இதை எடுத்து செல்லுங்கள். சென்னை விமான நிலையத்தில் எங்கள் உறவினர் ஒருவர் உங்களை அடையாளம் கண்டு சூட்கேஸை வாங்கி கொண்டு உங்களுக்கு அன்பளிப்பாக பணம் கொடுப்பார் என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் போதைப் பொருள் இருப்பது எனக்கு தெரியாது, பணத்திற்கு ஆசைப்பட்டு நான் சூட்கேஸை வாங்கி வந்தேன் என்றும் கேரளா பயணி கூறியுள்ளார். இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் கேரளா பயணி மூலம் சூட்கேஸை வாங்க வந்திருந்த அந்த கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் பிடிப்பதற்கு நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் பயணி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியதை அறிந்து அந்த போதை கும்பலை சேர்ந்த நபர் அங்கிருந்து தலைமறைவாகியும் உள்ளார். ஆனாலும் அவரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன்ராஜ். நன்றி சக்திவேல், உங்கள் தெளிவான விரிவான தகவலுக்கு நன்றி.